இருக்குது. என்னை பொறுத்தவரையில் நான் பழைய முறை தான் எனக்கு ஒத்துக்கொள்ளக்கூடியதாக என் பிள்ளைகளுக்கும் அதே மாதிரி தான் நான் சொன்னேன். வாட் ஐ டிட் எஸ்டர்டே, நேற்று நான் என்ன செய்தேன் என்றதை பாஸ்ட் டென்ஸில் ஐ காட் அப் ஏர்லி, ஐ வாஷ் மை ஃபேஸ் என்று பாஸ்ட் டென்ஸில் வேலை வேணும். வாட் ஐ டூ அட் ஹோம் எவ்ரி டே, ஐ கெட் அப் என்று சொல்லி வந்து ஐ வாஷ் என்று சொல்லி வாட் ஐ வில் டூ டுமாரோ, நாளைக்கு நான் ஐ வில் கெட் அப் என்று சொல்லி தான் நாங்கள் அந்த காலத்தில் டென்சஸில் தான் கவனிச்சிருந்தது. இப்போ அந்த பேச்சு வழக்கிலேயே இருந்த மாதிரியிலேயே இது வந்திருக்கிறது. இப்போ என்னை பொறுத்தவரையில் அந்த இதுக்கு நாங்கள் பழக்கப்படாது, நாங்கள் இதுக்கு மேலே அது மாதிரி கிராமத்தை பொறுத்தவரையில் எங்கட கிராமத்துக்கு வந்து நீங்கள் நிறைய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உதாரணமாக உங்களுடைய குழந்தைகள் பிள்ளைகள் கூட வைத்தியராக இருக்கிற காரணத்தால் உங்களால் இயன்ற சேவைகளை செய்கிறீர்கள். இந்த கிராமத்தில் வேறு ஏதாவது என்ன செய்ய வேணும் அல்லது நீங்கள் ஏதாவது அப்படி திட்டம் யோசிச்சிருக்கிறீர்களா? கிராமத்தினுடைய விருத்திக்காக ஏதாவது என்ன செய்ய வேண்டும் அப்படி? அதாவது கல்விதான் மூலம், கல்வியில இருந்து மேம்பட்டுட்டால் எல்லாம் செய்ய வேண்டும். ஆனால் இப்ப நாங்கள் எங்கள் கண் முன்னாலேயே தெரியுது, கல்வி இல்லாமலே பதவிகளும் இதுகளும் வழங்கப்பட்டு கொண்டு வருதுன்னு சொல்லி அதனால பிள்ளைகள் அதில் முந்தையதாக இருக்கு. ஆனால் பாடசாலையில ஆசிரியர்கள் படிப்பிக்கிறத கவனமாக கேட்கக்கூடிய ஒரு ஆர்வம் பிள்ளைக்கு உண்டாவதற்கு ஆசிரியர் அந்த ஆர்வத்தை உண்டாக்க வேண்டும். தாய் தகப்பன் பிள்ளைகளை எந்நேரமும் அதே தியானத்தில் இருக்க செய்ய வேண்டும். வளர்ப்பு முறை, பாடசாலையில் போதிக்கும் முறை, பாடசாலையில் ஒழுக்கத்தை கட்டுப்படுத்தும் முறை, இந்த முறைகளெல்லாம் ஒழுங்காக செவ்வனே வந்தால் கிராமம் கிராமமாகத்தான் இருக்கும். நாங்கள் கடுமைய நான் சொல்லவில்லை, கடுமையானதில்லை. ஆனால் நான் கடுமையான முறைப்படுத்தான் நான் வாழ்ந்தேன். நான் ஒரு வசனம் இந்த பெற்றோர்களுக்கும் இப்ப ஆசிரியர்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பும்? ஆசிரியர் பணியில இருக்கிறவர்களுக்கும் பெற்றோர்களாக வைத்திருக்கிறவர்கள் நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனை, நீங்கள் அதில் அனுபவம் உடையவர்கள் என்கிற ரீதியில பெற்றோர்கள் ஆசிரியர்ல பூர்ண நம்பிக்கை வைக்க வேண்டும். முதலாவது ஆசிரியர் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடக்க வேண்டும். இறைவனுக்கு பாரத்தை கொடுத்து பவுப்புக்கு போன உடனே இல்லை நேற்று விடத்துல விட்டு நாங்கள் சொல்லுங்கோ ரெண்டு கொப்பியத்தை புத்தகத்தை திறந்து அதில் இருந்து வாதிக்கிறது. என்று ஒரு அனுபவத்தை சொல்றேன். மேனேஜர் செல்லப்பா விக்டோரியா காலேஜ் அவற்றை மகன் பைரங்கமாக சொல்றேன். ரத்ன சோதி சிஆர் அவர் படிப்பார். படிப்பு கேட்கல பட்டு போயிட்டான் கட்டி கொண்டு வருவார். மணி ஒன்று வந்துவிட்டு யூ ரீட் நெக்ஸ்ட், யூ ரீட் நெக்ஸ்ட் என்று சொல்லி சொல்லுவார். அப்போ மத்தியான நேரம் லஞ்சிங் டேபிள். அப்போ விக்டோரியா காலேஜ் ஸ்மால் ஹால், ப்ரொஃபஸர் ஸ்மால்ன்ற பேரில் ஸ்மால் ஹால். பிள்ளைகள் ஓடி வர நான் போய் பார்த்தேன், எட்டி பார்த்தேன். வந்துவிட்டார் அடி. அப்போ நானும் வீட்டில் போய் நெக்ஸ்ட் யூ ரீட் நெக்ஸ்ட் யூ ரீட் என்னன்னு பாடல வாசிக்கலாம் தானே. அப்போ படிப்பிக்கிற இந்த முறைப்படி படிப்பிக்க வேணும். பிள்ளைக்கு மூளைக்குள்ள என்ன ஏறுன்றது தெரிய வேணும். பிள்ளை இந்த மூத்தப்பா இன்னும் கொஞ்சம் நேரம் படிப்பிக்க மாட்டாரோ வாத்தியார் என்று பிள்ளைகள் இன்னும் வரைக்கும் பார்த்து படிப்பிப்போம். இப்போ உண்மையில் எனக்கு சில பிள்ளைகள் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் வேறு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இவ்வளோத்துக்கு எங்களுக்கு அக்கறை ஆகாதான் என்னண்ட. இப்போ ஆசி நடராஜாண்டு தினக்குள்ள ஆசிரியர் தான் அன்றைக்கு இந்த வந்து இந்த பேட்டி இந்த ஆசிரியர் இந்த கேட்டார் இல்லை பௌப்பை மாற்றி விட சொல்லு அப்படியான இருந்தது. அர்ப்பணிப்புடன் சேவை செய்ய வேண்டும். மாணவருடைய மனோநிலையை உணர்ந்து வேலை செய்ய வேண்டும். மாணவரை காட்டி கொடுக்கவே கூடாது. ஒரு ஆளுக்கு தான் மாணவன் இது மறுபடியும் அதிபருக்கு இல்லை. ஐ ஆம் த பிரின்சிபல் ஆஃப் மை கிளாஸ். நான் தான் என் பள்ளிக்கூட வகுப்புக்கு அதிபர். ஆனபடியால் எனக்கு முன்னாடி அதிபர் வந்து அடிக்கிறதா இந்த வாழ்க்கையில் ஒருவனையும் அடிக்க நான் விட்டுருக்க மாட்டேன். அவ்வளோ என்ன நம்பிக்கை நம்ம அந்த சீவன்கள். இந்த நிகழ்வில் நீங்கள் கலந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி.